தென்சென்னையில் உள்ள ஒரு வீட்டில் பள்ளி மாணவிகளை ஒரு கும்பல் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவின் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் சந்தேகத்துக்குரிய அந்த வீட்டை ரகசியமாக கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அப்போது சென்னையை சேர்ந்த 70 வயது முதியவர் ஒருவர் அந்த வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே அவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அவர் கூறிய தகவல்கள் காவல்துறையினரையே கதிகலங்க வைத்திருக்கிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட புரோக்கர்களின் அடையாளம் வெளியே தெரிந்தால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகளின் விவரங்கள் தெரிய வாய்ப்பு உள்ளது. குற்றவாளிகளின் விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை. இந்த பாலியல் தொழிலுக்கு அஸ்திவாரம் போட்டவர் ஒரு பெண். தேனாம்பேட்டை பகுதியில் கஞ்சா மற்றும் மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வந்திருக்கிறார். அவரும் ஒரு பாலியல் தொழிலாளி. மற்ற தொழில்களை விட பாலியல் தொழிலில் புரோக்கராக இருந்தால் அதில் அதிகளவில் பணம் சம்பாதிக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு கடந்த ஓராண்டு காலமாக தனது சகோதரி மற்றும் சகோதரியின் 2வது கணவர் ஆகியோருடன் இணைந்து தனியாக பெரிய அளவில் பாலியல் தொழிலை செய்து வந்திருக்கிறார். மேலும் அந்த பெண்ணின் மகள் தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவருடன் பள்ளியில் படிக்கும் அழகான ஏழ்மையான மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு வலை வீசுவது வழக்கம். வலையில் விழும் சிறுமிகளை வசதியாக வாழலாம் என ஆசை வார்த்தை கூறி அவர்களை பாலியல் தொழிலில் தள்ளியிருக்கிறார். சிறுமிகளை கேட்கும் தனது வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 25 முதல் 35,000 ரூபாய் வரை ஒரு இரவுக்கு விலை பேசி தனது சகோதரி கணவர் ஆட்டோவில் அனுப்பியுள்ளார். இப்படி பல மாணவிகளை கடந்த ஓராண்டாக பலரிடம் அனுப்பி பணம் சம்பாதித்து கார், பங்களா உள்ளிட்டவைகளை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபரம் ஒரு மாணவியின் தாய்க்கு தெரிய வந்திருக்கிறது. அவரின் குடும்ப வறுமையை பயன்படுத்திக் கொண்ட பெண் புரோக்கர் அவருக்கும் பணம் கொடுத்து சரி கட்டியுள்ளார். தீநகர், வளசரவாக்கம், OMR பகுதியில் உள்ள தங்கும் விடுதி, கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டல்கள் என பல இடங்களுக்கு மாணவிகளை அழைத்து சென்று அந்த பெண் புரோக்கர் பாலியல் தொழில் செய்து வந்துள்ளார். சென்னை மட்டுமில்லாமல் சிறுமிகளை வெளிமாநிலங்களுக்கும் அனுப்பி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட +2 மாணவிகளை பெண் புரோக்கர் இந்த தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ உட்பட 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 பேரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்களிடமிருந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்திய செல்போன்கள், ஒரு சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் நல குழு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிகள் யார் யார் என்று ரகசியமாக பட்டியலிட்டு அவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகு பெண் புரோக்கரின் பின்னணியில் உள்ள நெட்வொர்க் குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரலாம் என்று சொல்லப்படுகிறது.